இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை ஒவ்வொரு நாளும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக நேற்றைய தினத்திலே நாம் கிருபையின் காலத்தை குறித்து பார்த்தோம். கிருபையின் காலம் முடிவடைகிறதான சூழ்நிலையில, அந்த கடைசி காலமும் கிருபையின் காலமும் முடிந்து வருகிறதான சூழ்நிலையில, யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாளிகையில ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும். இன்னைக்கும் கூட நாம் ரகசிய வருகை குறித்து, ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ராப்சர் என்று சொல்லப்படுகிறதான ரகசிய வருகை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த ரகசிய வருகை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலும் 25வது அதிகாரத்தில் சில வசனங்களிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமம் ரகசிய வருகை குறித்து தெளிவாக சொல்கிறது. ரகசிய வருகைக்கும் ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரகசிய வருகை வேறு, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வேறு. ரகசிய வருகையிலே ஆண்டவர் மத்திய வானத்திலே அவர் காணப்படுவார். அவருடைய கால்கள் இந்த பூமியிலே வந்து படாது. இதுதான் ரகசிய வருகை. நாமும் கூட ரகசிய வருகையிலே ஆண்டவரோடு கூட நம்ம உயிர் தெழுந்து ஆண்டவரை சந்திப்போம். உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் யார் யாரெல்லாம் ஆண்டவரை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ, ஆயத்தமாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ரகசிய வருகையிலே ஆண்டவரை சந்திக்கும்படியாக நாம் மத்திய வானத்திலே காணப்படுவோம். இதுதான் ரகசிய வருகை. ஆனால் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையோ அது அப்படி இருக்காது. அவர் எப்படி இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே பிரகாரமாக அவருடைய கால்கள் இந்த உலகத்திலே வந்து இறங்கும். அதுதான் இரண்டாவது வருகை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றி அறிந்து ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவருக்குள்ளாக நான் ஜீவிக்கிறேன், ஆண்டவருக்காகவே ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். ரகசிய வருகையிலே நாம் கைவிடப்படுவோம் என்று சொன்னால் அதே போன்றுதான ஒரு துயரமான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்க முடியாது. எனவே ஆண்டவருடைய ரகசிய வருகை மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்ட ஒட்டாதிருப்பான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பி ரெடி டு மீட் த ராப்சர். இன்னைக்கு இந்த ரகசிய வருகையை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை குறித்ததான ஒரு கேள்வி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த உலகம் ஆண்டவருடைய ரகசிய வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற நாம், அதிலும் ஆண்டவரை பற்றி அறிந்த நாம், அதிலும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிறேன் என்று சொல்கிற நாம், ஆண்டவருடைய ரகசிய வருகையை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழும்ப வேண்டும். எப்படி உலகம் ஆயத்தமாக இருக்கிறது? வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லி அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் 2 பேர் இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. பைலட், ஏரோப்ளைன்ல பறக்கிறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இதே போல ட்ரெயின் ஓட்டுறவங்க, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி 2 பேராக இருக்கிறார்கள். அதே காட்டிலும் மனிதர்களை விட இன்னைக்கு இயந்திரங்களுடைய காரியங்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது. உலகம் இரண்டாவது வருகையை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இரண்டாவது வருகையை எடுத்துக்கொள்ளப்பட்டா மீதி இருக்கிறவங்க காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாக ஒரு பிற்போக்கான சிந்தனையை உலகம் கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிற நாம் ஒரு முற்போக்கான சிந்தனையை நாம் கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவரும் கூட எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆயத்தமா இருந்தவர்கள் அவரை சந்தித்தார்கள். இதை
25வது அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 கன்னிகைகள் நல்லா யோசித்து பாருங்க. இந்த 10 கன்னிகைகளுமே ஆண்டவரை சந்திப்பதற்காக புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் இந்த எஜமானை சந்திப்பதற்காக, மணவாளனை சந்திப்பதற்காக 10 பேருமே புறப்பட்டு போனாங்க. ஆனா அதுல 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இல்லை. அப்ப இந்த 10 பேரை குறித்து சொல்லப்படும் போது இவர்கள் எல்லாருமே ஆண்டவரை அறிந்தவர்கள். இன்னைக்கு நம்ம இந்த 10 கன்னிகைகளுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு கூட நம்ம ஒப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும் போது எல்லாருமே நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆனா 10 பேருமே மணவாளனோடு கூட செல்லவில்லை, 5 பேர் மாத்திரம்தான் சென்றார்கள். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது 5வது வசனம் சொல்லுகிறது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இது எதை குறிக்கிறது? இது அவர்களுடைய மரணத்தை குறிக்கிறது. எல்லாரும் ஆயத்தமாய் புறப்படுகிறார்கள். ஆனால் ஆயத்தமாய் புறப்படும் போது ஒருவேளை அவங்க மரணம் அடையலாம். அதற்கு பிற்பதாக எஜமானுடைய வருகை இருக்கும், மணவாளனுடைய வருகை இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்டதான ஆயத்தத்தை உடையதா இருந்தார்கள்? எப்படிப்பட்டதான ஆயத்தம்? சில பேர் அவர்களோடு கூட தீவெட்டியோடு கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள். அப்படி என்றால் அவர்கள் தீவெட்டியோடு கூட, எண்ணெய் என்பது அவருடைய பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, ஆவியும் அவர்களிடத்தில் காணப்பட்டது. அப்படிப்பட்டவர்கள் மணவாளனை சந்திக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் எண்ணெய் இல்லாதவர்களோ அவர்கள் மரித்ததுக்கு பிற்பாடு ஆவியை தேடுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரை தேடுகிறார்கள். அப்போது அவர் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மையும் கூட ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை சிந்தித்து பார்க்கும்படியாக கிருபை கொடுக்கிறார். நாம் எப்படியாக இருக்கிறோம்? மணவாளனை சந்திப்பதற்கு நாம் இப்போவே தயாராக இருக்கிறோமா? இந்த 24வது அதிகாரத்தையும் 25வது அதிகாரத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஆதலால் மணவாளன் எப்போ வருவார் என்று தெரியாது, எனவே ஆயத்தமாயிருங்கள். இந்த 5 பேர் ஆயத்தமாயிருந்தார்கள். மணவாளன் அவர்கள் ஒருவேளை மரித்த பிற்பாடு வந்த போதும் கூட மணவாளனை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். கதவு அதற்கு பிற்பாடுதான் பூட்டப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆயத்தம் இல்லாதவர்களோ மிகவும் துக்கத்தோடு கூட கடந்து வந்தார்கள். ரகசிய வருகையில் அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம இப்படி கைவிடப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது, நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். இதை நான் வாசிக்கிறோம். நம்ம வாசித்த வேதாகமத்தில் 1 பேதுரு புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். என்னென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆளதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆனாலும் இதில் இடையில ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 24வது அதிகாரத்திற்கும் 25வது அதிகாரத்திற்கும் இடையில ஒரு எஜமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எஜமான் எப்படிப்பட்டதான ஒரு எஜமானா இருக்கிறான்? தன் உடன் 49வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலையக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிகையிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கு நிற்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆயத்தமா இருக்கிறதா, ஆயத்தம் இல்லாத இருக்கிறதா? இல்ல இந்த ஊழியக்காரனை போல ஆயத்தம் இருந்தும் இல்லாமல் இருக்கிறதா? இந்த ஊழியக்காரன் எப்படியாக இருக்கிறான்? அவன் ஆயத்தம் இருந்தும் இல்லாதவனாக இருக்கிறான். எஜமான் வருவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, எஜமான் வரும்போது நான் மனம் திரும்பிக் கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்களை அவன் துன்புறுத்தவனாய் காணப்படுகிறான். இது எந்த குறிக்கிறது? அவன் ஆயத்தமாய் இருந்தான், ஆனால் இப்போதோ அவன் ஆயத்தமாய் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இயேசுவை விட்டு பிரித்து பிசாசு தனக்குள்ளாக ஆக்கி கொண்டு தன்னுடைய வேலைகள் எல்லாம் செய்து முடித்த பிற்பாடு பிசாசு அவனை விட்டு ஓடி போகிறான். அப்போது அவனுடைய கதி அதோகதியாய் மாறிவிடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட ஆயத்தம் இருக்கிறோம். ஆனால் சில சமயங்கள்ல இந்த ஆயத்தத்தை மறந்து நமக்குள்ளாக ஒரு அசால்ட்னஸ், நமக்குள்ளாக ஒரு மனம்போனாமான போக்கு ஒரு காணப்படுகிறது. இந்த போக்கை நாம் மாற்ற வேண்டும். எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். இந்த நாளிகையில மணவாளன் என்னை சந்திக்க வந்தாலும் கூட அவருடைய ரகசிய வருகையில நான் அவரை சந்திப்பதற்கு நான் தயாரா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ஒரு பக்தன் தன்னுடைய பாடல் வரியில் எப்படியா சொல்லுகிறதா, காலம் இன்னும் செல்லாது மனம் திரும்பு, கர்த்தர் வேணும் வேலை இது மனம் திரும்பு, மனம் திரும்பு மனம் திரும்பு, திரும்பிடு நீ மனம் திரும்பிடு என்று சொல்லி பக்தன் பாடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலம், இந்த கடைசி காலத்துல இனிமே காலம் செல்லாது, அவர் வருகிற நாட்கள் வெகு வெகு சமீபமா இருக்கிறது.
கடவு அதைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். ரகசிய வருகையிலே அவரோடு கூட சென்றவர்கள் 1000 வருட அரசாட்சியை அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். ஆனால் கைவிடப்பட்டவர்களோ அவருடைய நிலைமை மிகவும் மோசமாய் இருக்கும். இன்னைக்கு நம்ம கைவிடப்படாதபடிக்கு எழுப்புதலின் காலத்தில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்வோம். எழுப்புதலின் காலத்தில் நம்முடைய பங்கை ஆண்டவருக்காக ஆற்றுவோம். மற்றவர்களை உயிரடைய செய்வோம். நாம் அனுபவித்ததான அந்த இயேசு கிறிஸ்துவை, நாம் ருசித்ததான அந்த கர்த்தரை மற்றவர்களும் ருசிக்கும்படியாக நம்ம செய்வோம். ஆண்டவரிடத்தில் இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதபடிக்கு, பூலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதபடிக்கு, பரலோகத்திலும் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். அந்த பொக்கிஷங்கள் தான் மணவாளன் வரும்போது நம்மை அவரோடு கூட சேர்த்து கொண்டு போகிறதான பொக்கிஷங்களாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. இந்த ரகசிய வருகை குறித்தான ஒரு தெளிவு நிச்சயமாக உங்களுக்கு வந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆயத்தமா இருந்தாலும் நம்ம இடத்துல ஆயத்தம் இல்லாத சில காரியங்கள் காணப்படுமானால் அதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமாய் ஆயத்தத்தோடு காணப்படுவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின ரகசிய வருகை குறித்து தான் பேசினதான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் ரகசிய வருகையில உம்மை சந்திக்கிறவர்களாய், உம்மோடு கூட இருக்கிறவர்களாய், உம்மோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பதற்கு கர்த்தாவே நீர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா. எங்களிடத்துல எந்தெந்த காரியங்கள்ல ஆயத்தம் இல்லையோ அந்தந்த விஷயங்கள்ல நாங்களும் ஆயத்தத்தோடு கூட செயல்படுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பரலோகத்தின் தேவன் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.